மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தரம் 10 புவியியலில் அலகு 10.4 இலங்கையின் விவசாயம் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று தொடர்ச்சியாக கலந்துரையாட இருக்கின்றோம். இதன் தேர்ச்சியாக பௌதீக மானிட செயற்பாடுகளின் இடைத்தாக்கங்கள் பௌதீக மானிட சூழலில் செல்வாக்கு செலுத்தும் விதம் தொடர்பான விளக்கத்துடன் செயற்படுவர் என்பதாகும். தேர்ச்சி மட்டம் இலங்கையின் விவசாயம், விலங்கு வேளாண்மை மற்றும் மீன்பிடி கைத்தொழில்களை விளக்கி அவற்றின் பொருளாதார முக்கியத்துவத்தை நுணுகி ஆராய்வார் என்பதாகும். இந்த தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையிலே சில கற்றல் பேறுகளை நாங்கள் அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே இலங்கையின் விவசாய பயிர் சார்ந்த பிரதான பிரச்சினைகளை விவரிப்பர், விவசாயம் சார் புதிய போக்குகளை விவரிப்பர், இலங்கையின் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி கைத்தொழில் பிரதேசங்களை இலங்கை புற உருவ படம் ஒன்றில் குறித்து பெயரிடுவர், கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி கைத்தொழில் சார்ந்த புதிய பிரச்சினைகளை முன்வைப்பர், கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி கைத்தொழில் சார்ந்த புதிய போக்குகளை விவரிப்பர், இலங்கை பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் முக்கியத்துவத்தை விளக்குவர், இலங்கை பொருளாதாரத்தில் மீன்பிடி கைத்தொழிலின் முக்கியத்துவத்தை விளக்குவர் ஆகிய கற்றல் பேறுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகளே, இந்த கற்றல் பேறுகளை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்ற விடயங்கள் நிறைவு பெற்றதும் பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே கால்நடை தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்வோம். இதன் அடிப்படையிலே முதலாவதாக இலங்கையினுடைய மீன்பிடி கைத்தொழில் தொடர்பாக நோக்குவோம். இலங்கையினுடைய மீன்பிடி கைத்தொழிலில், அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மீன்பிடி கைத்தொழில் பிரதானமானதாக காணப்படுகின்றது. அதாவது எங்களுடைய நாட்டினுடைய வருமானத்தை ஈட்டித் தருகின்ற வழிகளில் முக்கியமான ஒன்றாக மீன்பிடி கைத்தொழிலும் காணப்படுகிறது. இலங்கையின் அமைவிடமானது மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமாக காணப்படுகின்றது. அதாவது எந்த நாட்டாலேயும் இந்த மீன்பிடி கைத்தொழிலை மேற்கொள்ள முடியும் என்று இல்லை. அதற்கு உரிய வளங்கள் அங்கே காணப்படும் போதுதான் அந்த மீன்பிடியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் அமைவிடம், அதாவது சூழ கடல் இருக்கின்ற தன்மையானது எங்களுக்கு மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமாக இருக்கின்றது. மீன்பிடி கைத்தொழிலை விருத்தி செய்வதில் அரசின் பங்கு கணிசமாக உள்ளது. அதாவது வருமானத்தை ஈட்டித் தருகின்ற ஒரு வழிகளிலே மீன்பிடியும் காணப்படுவதனாலே அரசாங்கம் அதில் அதிக அக்கறை செலுத்தி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றின விரிவான விளக்கத்தை நாங்கள் நோக்குவோம். மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான காரணிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பயிற்சியாக இருந்தால் என்ன, எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அந்த செயற்பாடு அங்கே நடைபெறுவதற்கு சாதகமான பல்வேறு காரணிகள் காணப்படும் போதே அவற்றை அங்கே நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் மீன்பிடி கைத்தொழிலில் தீவுத்தன்மை, இலங்கை சாதகமாக இருப்பது தீவுத்தன்மை. உங்களுக்கு தெரியும், தீவு என்பது சூழ நீர்ப்பரப்பை கொண்ட ஒரு நிலத்தை தான் நாங்கள் தீவு என்று அழைக்கின்றோம். ஆகவே இலங்கை ஒரு சிறிய அழகான தீவாக காணப்படுகின்ற நிலைமையானது எங்களுக்கு மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமாக இருக்கின்றது. நீண்ட கடற்கரை காணப்படுதல், இலங்கை சூழ நீளமான கடற்கரை, குறிப்பாக 1760 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை காணப்படுவதும் எங்களுக்கு மீன்பிடிக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. கண்டமேடை உள்ளமை, கண்டமேடு என்று சொல்லுவது ஆழம் குறைந்த ஒரு நீர்ப்பரப்பை தான் நாங்கள் கண்டமேடு என்று அழைக்கின்றோம். இந்த கண்டமேடையிலே அதிகளவான மீனினங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே மீன்பிடி கைத்தொழிலில் ஈடுபடுவதற்கு சாதகமாக இருக்கின்றது. பல்லுருவ கடற்கரை, அதாவது இலங்கை படத்தை நீங்கள் தேசப்படத்தை எடுத்து பார்த்தீர்களானால் இலங்கையினுடைய கரையோரம் பல உருவங்களை உள்ளடக்கி காணப்படுகின்றது. தீவுகள் காணப்படுகின்றன, கடநீரேரிகள் காணப்படுகின்றன, முனைகள், களப்புகள், குடாக்கள் போன்ற இன்னொரு என்ன
பல உருவங்கள் அங்கே காணப்படுவதானது எங்களுக்கு மீன்பிடிக்கு இலகுவானதாக அமைந்திருக்கின்றது. நீரோட்டங்கள் என்று சொல்வது நீரினுடைய அசைவு செயற்பாடு. இந்த நீரினுடைய அசைவு செயற்பாட்டின் காரணமாக இந்த உணவுகள் பரிமாற்றப்படுவதற்கு இலகுவாக இருக்கிறது. ஆகவே அந்த மீனினுடைய உணவு அங்கே காவி செல்லப்படுவதற்கு இலகுவாக இருப்பதனால் அங்கே மீனினம் பெறுகின்றது. ஆகவே எங்களுக்கு மீன்பிடி கைத்தொழிலில் ஈடுபட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆறுகள், கால்வாய்கள், அருவிகள், குளங்கள், நீர்த்தேக்கங்களின் அமைவு. இலங்கையிலே நிறைய ஆறுகள் காணப்படுகின்றன. இந்த ஆறுகளிலே மீன் பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கால்வாய்கள், அருவிகள், உலர்வலயத்திலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட குளங்கள் காணப்படுகின்றன. இவற்றினூடாக மீன்பிடிக்க வசதி காணப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே இலங்கையிலே மீன்பிடி கைத்தொழில் ஈடுபாடு செலுத்தப்படுகின்றது. இலங்கையின் வரையறுக்கப்பட்ட பொருளாதார வலயம், அதாவது இலங்கையினுடைய அமைவிடத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டினுடைய அந்த மீன்பிடிக்கு இலகுவாக, அதாவது சாதகமாக இருக்கின்ற காரணி என்று பார்க்கும்போது இலங்கையினுடைய கடல் வலயம், கடல் ஆழ்புல கடல் எல்லை என்று சொல்லுவார்கள். ஆழ்புல கடல் எல்லை என்பது ஒரு தீவுத்தன்மை உள்ள ஒரு நாட்டுக்கு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்று. அதாவது ஒரு ஆழ்புல எல்லை கடல் வலயத்தை 12 கடல் மைல்களாக குறிப்பிடப்படுகிறது. இது நாடு எந்த நாட்டுக்கும் பொருத்தமானது. அதே போல எங்களுடைய நாட்டிலே இங்கே மென்னிறத்திலே காணப்படுகிற இந்த பகுதி எங்களுக்கு ஆழ்புல கடல் எல்லையாக காணப்படுகின்றது. இது 12 கடல் மைல்களை உள்ளடக்கி இருக்கும். இந்த 12 கடல் மைல்கள் கிலோமீட்டரிலே 22.02 கிலோமீட்டர்களாக அமைந்திருக்கு. அதே போல அதற்கு அடுத்த வலயமாக காணப்படுகின்ற இந்த அடுத்த மென்னிறத்துக்கு அடுத்த வலயம் அண்மித்துள்ள கடல் எல்லை வலயமாக இருக்கின்றது. இது 24 கடல் மைல்களாக காணப்படுகின்றன. அடுத்து இது பொருளாதார வலயம், தனித்துவமான பொருளாதார வலயம். இந்த கடும் நீல நிறத்திலே காட்டப்பட்ட பகுதி தனித்துவமான பொருளாதார வலயமும், அதாவது மாசடைதலை தடை செய்யப்பட்ட வலயமாகவும் இந்த பகுதி காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மென்னிறத்திலே காணப்படும் பகுதிகள் எங்களுக்கு நன்னீர் மீன்பிடி, கரையோர மீன்பிடிக்கு உதவுவதாகவும், இந்த பகுதி அதாவது தனித்துவமான பொருளாதார வலயத்திலே காணப்படுகின்ற இந்த பகுதிகள் ஆழ்கடல் மீன்பிடிக்கு உகந்ததாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த எங்களுடைய இந்த நாட்டினுடைய இந்த அமைவும் அதை சூழ உள்ள இந்த நீர் பரப்பும் எங்களுடைய நாட்டின் மீன்பிடி கைத்தொழிலுக்கு மிக சாதகமான ஒரு காரணியாக அமைந்திருக்கின்றது. இதிலே ஆழ்புல கடல் எல்லை என்பது 12 கடல் மைல்கள். நாங்கள் கடத்திலே பார்த்த விடயங்கள் இங்கே சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பிள்ளைகளே. அண்மித்துள்ள கடல் வலயம் 12 கடல் மைல் இருந்து 24 கடல் மைல்கள். தனித்துவமான பொருளாதார வலயம் 24 தொடக்கம் 200 கடல் மைல்கள் வரை காணப்படுகின்றது. இது மாசடைதலையும் தடை செய்யப்பட்ட ஒரு வலயமாக காணப்படுகின்றது. மீன்பிடி கைத்தொழிலின் முக்கியத்துவங்கள், அதாவது எங்களுடைய நாட்டில இந்த மீன்பிடி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உள்ள மிக மிக முக்கியமான விடயங்கள் என்னவென்று பார்த்தால், ஒன்று புரதச்சத்தை வழங்குதல். புரதச்சத்து ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி போன்றவற்றுக்கு மிக மிக அவசியமானது. இதன் அடிப்படையில் இந்த மீன் உணவானது எங்களுக்கு புரதச்சத்தை வழங்குவதாக இருப்பதால் அது முக்கியம் பெறுகின்றது. சந்தை வாய்ப்பை பொறுத்தளவிலே உள்நாட்டு சந்தை வாய்ப்பும் காணப்படுகின்றது, வெளிநாட்டு சந்தை வாய்ப்பும் காணப்படுகின்றது. எங்களுடைய உள்நாட்டு நுகர்வுக்கும் பயன்படுத்துகின்றோம். அதே நேரம் மீன் உற்பத்திகளை நாங்கள் ஏற்றுமதியும் செய்கின்றோம். அமெரிக்கா போன்ற நாடுகள் எங்களுடைய மீன் உற்பத்திகளை இறக்குமதி செய்கின்ற நாடுகளாக காணப்படுகின்றது. வேலை வாய்ப்பு என்று கூறும் பொழுது பிள்ளைகளே, மீன்பிடி கைத்தொழிலுக்கு தேவையான உபகரண தயாரிப்பில் இருந்து மீன்பிடி தொழில் மேற்கொள்றது, அந்த மீன்பிடி கைத்தொழில் ஊடாக பல்வேறு உற்பத்திகளை, கருவாடாக இருக்கலாம், ஏனைய டின்னில் அடைக்கப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், பல்வேறு உற்பத்திகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக பல தரப்பட்ட வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கின்றது. அந்நிய செலாவணி பெறப்படுதல், அதாவது வெளிநாட்டு நாணயம், வெளிநாட்டு பணம் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஏற்றுமதி செய்கின்றோம். எங்களுடைய மீன் இன உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் எங்களுக்கு கணிசமான வருமானம், அந்நிய செலாவணி பெறப்படுகின்றது. அடுத்து மீன்பிடி கைத்தொழிலுக்கான வளங்கள் காணப்படுதல். மீன்பிடி கைத்தொழிலை மேற்கொள்வதற்கு முக்கியமான கடற்கரையோரம் காணப்படுகின்றது, கடல் வளங்கள் காணப்படுகின்றன. இதைவிட மனித வளம், அதாவது பாரம்பரியமாக
தொழிலை மேற்கொள்ளக்கூடிய மனித வளம் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்றது. அதாவது மீன்பிடி கைத்தொழிலை மேற்கொள்ள உபகரணங்களை தயாரிக்கக்கூடியவர்கள், மீன்பிடி தொழிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இங்கே காணப்படுகின்றபடியால எங்களுக்கு இது முக்கியத்துவப்படுத்தப்படுது. அதாவது அந்த தொழிலை நாங்கள் இங்கே மேற்கொள்ள கூடியதாக அமைந்திருக்கின்றது. இலங்கையின் மீன்பிடி கைத்தொழிலுடைய வகைகள், அதாவது இலங்கையிலே பிரதானமாக 3 வகையான மீன்பிடி கைத்தொழில் மேற்கொள்ளப்படுகின்றது. அவற்றில் ஒன்று கடல் நீர் மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி, உவர் நீர் மீன்பிடி. இதிலே கடல் நீர் மீன்பிடியானது கரையோரம் சார்ந்தும் காணப்படுகின்றது, ஆழ்கடல் சார்ந்தும் காணப்படுகின்றது. நாங்கள் படத்தின் ஊடாக அதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். மீள அவற்றை ஒருக்கா நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த வரையறுக்கப்பட்ட பொருளாதார வலயத்திலே, அதாவது தனித்துவமான பொருளாதார வலயத்திலே கடல் நீர் மீன்பிடி மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக அதிலே ஆழ்கடல் மீன்பிடி முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. கரையோரம் சார் மீன்பிடி கைத்தொழிலுடைய பரம்பல், கரையோர பகுதியிலே மீன்பிடிக்கின்ற இடங்கள் எங்கெங்கன்னு பார்த்தோம் என்றால், ஒன்று மன்னாரில் இருந்து அம்பாந்தோட்டை வரையாக வட மாகாணத்திலிருந்து தென் மாகாணம் வரை காணப்படுங்க. அதே போல மட்டக்களப்பில் இருந்து கிழக்கிலிருந்து யாழ்ப்பாணம் வட மாகாணம் வரை பொதுவாக கூறினால் இலங்கையுடைய கரையோரம் முழுமையாகவே இந்த கரையோரம் மீன்பிடி கைத்தொழிலே ஈடுபடுபவர்களாக காணப்படுகின்றது. கரையோரம் சார் மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான காரணிகள். நாங்கள் இனி ஒவ்வொரு மீன்பிடி கைத்தொழிலுக்கும் குறிப்பாக என்ன சாதகமாக இருக்க போகின்றது என்று பார்க்கும் பொழுது, கரையோரம் சார் மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமாக அமைந்த காரணிகளிலே குறிப்பாக பிளாங்டன் செறிவாக காணப்படுது. அதாவது மீனுடைய முக்கியமான உணவாக பிளாங்டன் காணப்படுகின்றது. இந்த பிளாங்டன் கூடுதலாக இந்த கரையோர பகுதியிலே அதிக அளவு காணப்படுகிறது. கரையோர பகுதியிலே நீரினுடைய ஆழம் குறைவாக இருக்கும். அங்கே சூரிய ஒளி செங்குத்தாக கிடைக்கின்ற வாய்ப்பு அதிக அளவாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் தாவர வளர்ச்சிக்கு சூரிய ஒளி என்பது அத்தியாவசியமானது. இதன் அடிப்படையிலே அங்கே பிளாங்டனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆகவே கரையோரத்திலே மீனினங்கள் அந்த உணவை தேடி வரும், மீன் பெருக்கம் அங்கே கூடுதலாக இருக்கும். ஆகவே பிளாங்டன் சரிவு முக்கியமான கரையோர மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. ஆறுகள் அருவிகளால் காவி வரப்படும் சேதன உணவு கரையோரத்தில் படிவு செய்யப்படல். அதாவது ஆறானது ஊற்றெடுத்த இடத்திலிருந்து கடலிலே சங்கமிக்கின்ற வரையில், அதாவது சங்கமிக்கும் பொழுது அது தன்னுடன் பல்வேறு பருப்பொருட்களை காவிக்கொண்டு வருகின்றது. தண்ணி ஓடிக்கொண்டு வரைக்குள்ள அதனுடன் சேர்ந்து பல்வேறு பருப்பொருட்கள் காவி வரப்படுகின்றன. அவ்வாறு காவி வரப்படுகின்ற இந்த சேதன பொருட்கள் கரையோரங்களிலே பதிவு செய்யப்படுகின்றன. அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட அந்த உணவு பதார்த்தங்களை மீன்கள் வந்து உண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே அங்கு மீன் சரிவு ஏற்படுகின்றது. இதன் அடிப்படையில் கரையோர மீன்பிடி இலகுவாக அமைந்திருக்கின்றது. கடலின் அடியில் உள்ள மீன் உணவு நீரோட்டங்களால் மேலே கொண்டு வரப்படல். கடலின் அடியிலே உள்ள மீன் உணவுகளானது நீரோட்டங்களின் போது குத்தாக தொழிற்படும் பொழுது அந்த நீருடன் இணைந்து இந்த உணவுகள், மீனுக்கு வேண்டிய உணவுகள் காவி வரப்படுகின்றன கரை பகுதியை அண்டி. ஆகவே அங்கே கரையோரம் சார் மீன்பிடி கைத்தொழில் சாதகமாக அமைந்திருக்கின்றது. இந்த கரையோர பகுதியிலே பிடிக்கப்படுகின்ற மீன்கள் பல காணப்படுகின்றன. அவற்றில் சில படங்கள் இங்கே உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நெத்தலி, சூடை, அலகொடுவா, சாலை ஆகிய மீன் வகைகள் அவற்றில் சிலவாக காணப்படுகின்றன. அடுத்து ஆழ்கடல் மீன்பிடியை பார்ப்போம். அதாவது கடல் மீன்பிடியிலே முதலாவது கரையோரம் சார் மீன்பிடி பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக ஆழ்கடல் மீன்பிடி. ஆழ்கடல் மீன்பிடி மேற்கொள்ளப்படுகின்ற இடம் கடலினுடைய ஆழமான பகுதி. இதனுடைய மீன் வகைகளாக தலபத்து, தோரா, மோரா, ஹொப்பரா, கெலவல்ல, டியூனா போன்ற மீன்கள் குறிப்பிடத்தக்கவையாக அமைந்திருக்கின்றன. மீன்பிடி உபகரணங்கள், அதாவது இந்த ஆழ்கடல் மீன்பிடியிலே பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களாக கரை வலை, முப்பரிமாண வலை, இழுவை வலை, தூண்டில், நீள் வலை போன்றன பயன்படுத்தப்படுகின்றன. இதனுடைய, அதாவது ஆழ்கடல் மீன்பிடியினுடைய விசேட சிறப்பான அம்சம் என்னென்று சொன்னால், தனியாரோடு அரச ஆதரவின் கீழ், தனியார்கள் அரச ஆதரவின் கீழே இந்த மீன்பிடி மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக கூறினால் இந்த ஆழ்கடல் மீன்பிடி மூலம் பெறுகின்ற மீன்கள் அதிக அளவில் ஏற்றுமதிக்கும் பயன்படுத்தப்படுவதால் அங்கே தனியாரோட அரசாங்கத்தினுடைய செல்வாக்கும் அமைந்திருக்கின்றது.
இதிலே ஆழ்கடல் மீன்கள் சிலவற்றையும் அந்த வலைகள், அதாவது ஆழ்கடல் மீன்பிடிக்காக பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் சிலவற்றையும் நீங்கள் படங்களின் ஊடாக விளங்கிக் கொள்ள கூடியதாக இருக்கும். ஆழ்கடல் மீன்கள் இதிலே கரை வலை, இழுவை வலை மற்றும் தூண்டில் வலை, தூண்டிலின் ஊடாக மீனை சிக்க வைத்து பிடிக்கின்ற ஒரு முறை. இழுவை வலை மூலம் நிறைய மீன்களை, ஆழ்கடலிலே அதிகளவான மீன்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல கரை வலையும் அவ்வாறு எடுக்கப்பட்ட மீன்கள் படகுகள் மூலம் எடுக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்படும். அடுத்தது நன்னீர் மீன்பிடி. அடுத்த நன்னீர் மீன்பிடி தொடர்பாக நோக்குவோம். இந்த நன்னீர் மீன்பிடிகள் பொதுவாக குளங்கள், ஆறுகள், அருவிகள், கால்வாய்கள் போன்ற இடங்களிலே தான் நன்னீர் மீன்பிடிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவற்றிலே முக்கியமான மீன் வகைகளாக மகுரா, கவாயா, கொரலியா, கொடையா, ஹீங்கா, கனயா, லூலா, மெஸ்பெத்தியா போன்ற மீன்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன. இவற்றை விட பல்வேறு மீன்களும் அங்கே பிடிக்கப்படுகின்றன. இதில் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான மீன்பிடி உபகரணமாக தூண்டில் காணப்படுகின்றது. விசேட பண்பு, அதாவது நன்னீர் மீன்பிடியுடைய விசேட பண்பு, மீன் உணவுக்காக தாவரங்களும் அலங்கார மீன் வளர்ப்பும் இடம்பெறும். அதாவது மீனுக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்கின்ற போக்கும் இந்த நன்னீர் மீன்பிடியிலே காணப்படுகின்றது. அவற்றை விட அலங்கார மீன் வளர்ப்பு, இப்ப நீங்கள் வீடுகளிலே மீன் தொட்டிகளிலே வளர்க்கின்ற மீன்கள் இந்த நன்னீர் மீன்பிடி மூலம் கூடுதலாக பெறப்பட்ட மீன்களாக காணப்படுகின்றன. நன்னீர் மீன்கள்ல சிலது இங்கே படங்களாக பார்க்கலாம். திலாப்பியா, கட்லா, சில்வக்காப், மகுரா போன்ற மீன்கள் நன்னீர் மீன்களாக காணப்படுகின்றன. அடுத்து உவர் நீர் மீன்பிடி. உவர் நீர் மீன்பிடி மேற்கொள்ளப்படும் இடங்கள் யாழ்ப்பாணம், புத்தளம், ஸ்லாபம், முந்தல், நீர்கொழும்பு, பெல்வத்த ஆறு, அருகம்குடா, நதிகளின் முகத்துவாரம், ஏரிகள். நதிகளின் முகத்துவாரம் என்பது நதி கடலுடன் சங்கமிக்கின்ற இடங்களை குறிப்பாக கூறலாம். இந்த இடங்களில் இந்த உவர் நீர் மீன்பிடி மேற்கொள்ளப்படுகின்றது. மீன் வகைகள் நண்டு, இறால், பல்வேறு மீன் இனங்கள் இங்கே உவர்நீர் மீன்பிடியிலே மேற்கொள்ளப்படுகின்றது. மீன்பிடி உபகரணமாக கரை வலை, தூண்டில், இழுவை வலை போன்றன பயன்படுத்தப்படுகின்றன. இதனுடைய விசேட பண்பு, அதாவது உவர்நீர் மீன்பிடியுடைய விசேட பண்பு, நீர்கொழும்பு, புத்தளம் போன்ற பகுதிகளிலே வர்த்தக ரீதியில், அதாவது வியாபார நோக்கத்திலே இறால்கள், நண்டுகள் போன்றன வளர்க்கப்படுகின்றன. கடல் நீர், நன்னீர் ஆகிய இரண்டு பகுதிகளும் இதனுள் உள்ளடங்குகின்றன. அதாவது இந்த உவர்நீர் மீன்பிடியிலே கடல் நீர், நன்னீர் ஆகிய மீன் வகைகள் பிடிக்கின்ற இடங்களும் உள்ளடங்குவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இலங்கையினுடைய மீன்பிடி 3 வகை என்று பார்த்திருக்கின்றோம். அதிலே கடல் நீர் மீன்பிடி கரையோரம் சார்ந்தும் காணப்படுகின்றது, ஆழ்கடல் மீன்பிடியாகவும் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். இதில் உவர்நீர் மீன்களாக நண்டு, இறால் மற்றும் பல்வேறு மீன்கள் இங்கே படமாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நன்னீர், உவர்நீர் மீன்பிடி இடங்களை நாங்கள் இலங்கை படத்தின் ஊடாக, அதாவது இந்த இலங்கை புற உருவ படத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது கூடுதலாக மனதிலே இருத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும். இதன் அடிப்படையிலே பிள்ளைகளே, இந்த நன்னீர் மீன்பிடியானது பொதுவாக குளங்கள், கால்வாய்கள் போன்றவற்றிலே காணப்படுவது என்று பார்த்திருக்கின்றோம். அதிலே பதவியா, தம்புள்ள, இங்கினியாக்கல, நுவரெலியா, பம்பரக்கல போன்ற இடங்கள் அதிலே முக்கியமான சில இடங்களாக இங்கே காட்டப்பட்டுள்ளன. அதே போல உவர்நீர் மீன்பிடி யாழ்ப்பாணம், முந்தல், ஸ்லாபம், நீர்கொழும்பு போன்ற பகுதிகளிலும் மற்றும் அருகங்குடா ஆகிய இடங்களிலும் இது மேற்கொள்ளப்படுகின்றது. நன்னீர், உவர்நீர் மீன்பிடி இடங்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம். அடுத்து மீன்பிடி துறைமுகமும் மீன்பிடி பயிற்சி மையங்களையும் இங்கே நோக்கும். அதாவது இந்த மீன்பிடி நடவடிக்கையை வளர்ச்சியடைய செய்வதற்காக மீன்பிடி பயிற்சி நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. அதே நேரம் மீன்பிடி துறைமுகங்கள் பல காணப்படுகின்றன. இதிலே மீன்பிடி பயிற்சி மையங்கள் அல்லது பயிற்சி நிலையங்களாக ரம்பொடகல, நீர்கொழும்பு, தங்கல்ல, தொண்டமனாறு ஆகியன முக்கியமானவையாக காணப்படுகின்றன. அதே போல மீன்பிடி துறைமுகங்களாக மன்னார்,
கட்பிட்டி நீர்கொழும்பிலே 2 அம்சங்களும் காணப்படுகின்றன. அதாவது பயிற்சி நிலையமும் இருக்கின்றது, துறைமுகமும் காணப்படுகின்றது. அடுத்து கொழும்பு, பேருவள, காலி, மிரிச, அம்பாந்தோட்டை, திருகோணமலை ஆகியன எங்களுடைய இந்த மீன்பிடி துறைமுகங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன்பிடி பயிற்சி நிலையங்கள் நாங்கள் படத்துடன் அறிந்து வைத்திருப்பது எங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் பிள்ளைகளே. அடுத்து இலங்கையின் பொருளாதாரத்தில் மீன்பிடி கைத்தொழிலின் பங்களிப்பு பற்றி பார்ப்போம். என்னென்ன மீன்பிடி வகைகள் இருக்கின்றன, அது எவ்வாறு பிடிக்கப்படுகின்றன, அதனுடைய உபகரணங்கள் என்ன போன்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மீன்பிடி கைத்தொழிலினுடைய பங்களிப்பு எவ்வாறு காணப்படுகிறது என்று பார்த்தால், 1 புரதச்சத்தை வழங்குகின்றது, அந்நிய செலாவணியை வழங்குகின்றது, வெளிநாட்டு நாணயத்தை வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது, மற்றும் வேலை வாய்ப்புகள் பெறப்படுகின்றது. மீன் உற்பத்தி சார் இறக்குமதி செலவை குறைக்கின்றது. அதாவது மீன் உற்பத்தி எமது நாட்டிலே நடைபெறாது இருப்பின் நாங்கள் வேறு நாடுகளில் இருந்து புரத உணவை உட்கொள்வதற்காக மீனை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். அதற்காக கணிசமான பணத்தை நாங்கள் செலவிட வேண்டி இருக்கும். ஆனால் எமது நாட்டிலேயே இந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதாக உணவை பெறக்கூடியதாக மீன் உணவை பெறக்கூடியதாக இருப்பதனால் அந்த இறக்குமதி செய்கின்ற பணத்தை நாங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கரையோர மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுகின்றது. இலங்கையை பொறுத்தளவிலே கரையோரத்திலே பெரும்பாலான மக்கள் வாழுகின்றார்கள். அண்ணளவாக கூறினால் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வாழுகின்றார்கள். அவர்களுடைய ஜீவனோபாய தொழிலாக இந்த மீன்பிடி தொழில் காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் வருமானத்தை ஈட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் வழியாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கையின் மீன்பிடி கைத்தொழில் சார் அண்மை கால போக்குகள். இலங்கையின் மீன்பிடி கைத்தொழில் தொடர்பாக அண்மையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாக இங்கே பார்ப்போம். தொழில்நுட்பம் சார் மீன்பிடி உபகரணங்கள் பயன்படுத்தப்படல். தொழில்நுட்பம் சார் என்று கூறும் பொழுது இயந்திர படகுகள் பயன்படுத்தப்படல், குளிரூட்டியுடன் கூடிய கொள்கலன்கள் பயன்படுத்தப்படல் போன்றவற்றை நாங்கள் இங்கே குறிப்பாக கூறலாம். அரச ஆதரவு காணப்படல். அரசாங்கத்தினுடைய பூரண ஒத்துழைப்பு, உதாரணமாக மீனவர்களுக்கான காப்புறுதி போன்றவற்றை வழங்குதல் மற்றும் அவர்களுடைய உபகரணங்கள் ஏதாவது சேதங்கள் ஏற்படும் போது அதுக்கான நஷ்டஈட்டை வழங்குதல் போன்ற செயற்பாடுகளின் ஊடாக அரசாங்கம் ஆதரவு அளிக்கின்றது. ஜிபிஎஸ்ஸின் பயன்பாடு, ஜிபிஎஸ் கருவியினுடைய பயன்பாடு இன்று பல வழிகளிலே பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல மீன்பிடி கைத்தொழிலே இந்த ஜிபிஎஸ் பயன்பாடானது கடலிலே பிரயாணம் செய்வது தொடக்கம் அந்த மீன் உற்பத்திகள் கூடுதலாக இடம்பெறுகின்ற இடங்களை இனங்கண்டு பெறுவதற்கு மிக பயனுடைய ஒரு தொழிற்பாடாக காணப்படுகின்றது. மீன்பிடி பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை, அதாவது மீன்பிடி கைத்தொழிலை மேலும் விருத்தி செய்து அதன் ஊடாக வருமானம் ஈட்டும் நோக்கிலே மீன்பிடி பயிற்சி, அதாவது மீன்பிடிக்கின்ற முறைகள், அந்த மீனுக்கான உணவுகளை உற்பத்தி செய்கின்ற முறைகள் போன்ற விடயங்களை வழங்குவதற்காக, அந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதற்காக மீன்பிடி பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அண்மை கால போக்குகளாக நாங்கள் இனங்காணலாம். இலங்கையின் மீன்பிடி கைத்தொழில் சார் பிரச்சினைகள். இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. நாங்கள் ஒவ்வொரு பயிற்சிகையிலையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். இதன் அடிப்படையிலே இலங்கையின் மீன்பிடி சார்ந்த பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது பொருத்தமற்ற உபகரண பாவனை, அதாவது அந்த வேலைகளின் தயாரிப்பின் போது அதற்கு பொருத்தமான நூல் வகைகளை பயன்படுத்தாத விடத்து அங்கே உற்பத்தி பாதிக்கப்படும். இயற்கை அனர்த்தங்கள், கடல்சார் இயற்கை அனர்த்தங்களிலே குறிப்பாக சுனாமி, சூறாவளி போன்ற அனர்த்தங்களாலே இந்த மீன்பிடி பாதிக்கப்படுகின்றது. அதாவது மீன்பிடி கைத்தொழிலின் போது, அதாவது சூறாவளி ஏற்படும் பொழுது இந்த மீன்பிடி உபகரணங்கள் அடித்து செல்லப்படல், மீனவர்கள் அழிவுக்குட்படுதல் போன்ற செயற்பாட்டாலே இந்த மீன்பிடி கைத்தொழிலை ஒரு சுமூகமான நிலையிலே கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. களஞ்சிய வசதிகள், குளிரூட்டி வசதிகள் போதாமை இருக்கின்றன. ஆனால் அவை எங்களுக்கு போதாமை, அதாவது ஒரு விருத்தி அடைந்த நாட்டிலே காணப்படுகின்ற நவீனத்துவமான குளிரூட்டி வசதிகள், களஞ்சிய வசதிகள் எங்களிடம் போதாமை இருக்கின்றது. இந்த மீன்பிடி செயற்பாட்டை விஸ்தரிக்க முடியாமல் இருக்கின்றது.
செலவுகள் அதிகரித்து வருகின்றமை, மீன்பிடி உபகரணங்கள் சரி, அது இயந்திர படகுகளை கொண்டு செல்வதற்கான எரிபொருள் செலவுகள் அதிகரித்து வருகின்றமையானது அங்கே உற்பத்தி செலவை அதிகரிக்கின்றது. இந்த செலவுகளுக்கு மீனவர்களால் ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலை அங்கே ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. தொழில்நுட்ப அறிவு போதாமை, மீனவர்களை பொறுத்தளவிலே புதிய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு அவற்றை கொள்கலன்கள், குளிரூட்டப்பட்ட இயந்திரங்கள் போன்றவற்றை அங்கே பயன்படுத்துவதற்கான அறிவு பற்றாக்குறையாகவே இன்றும் காணப்படுகின்றது. நீர் மாசடைதலானது மீன்பிடி கைத்தொழில் பாரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டு வருகின்றது அண்மை காலங்களிலே. அதாவது நீரிலே ரசாயன பதார்த்தங்கள் கலக்கப்படுவதால், குப்பைகள் கொட்டுவதாலோ அல்லது கப்பல்களில் இருந்து வருகின்ற எண்ணெய் கழிவுகள், கப்பல் விபத்துக்கள் போன்றவற்றினூடாக அந்த ரசாயன பதார்த்தங்கள் கடல் நீரிலே சேருகின்றன. அந்த ரசாயன பதார்த்தங்களை உணவாக உட்கொள்ளும் பொழுது மீனினங்கள் அங்கே இறக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இதனூடாக மீன் உற்பத்தி அங்கே பாதிப்படைகின்றது, ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. பிள்ளைகளே, நாங்கள் இவ்வளவு நேரமும் மீன்பிடி கைத்தொழில் சார்ந்த விடயங்களாக மீன்பிடியின் வகைகள், அவற்றினுடைய முக்கியத்துவம், அதனுடைய பிரச்சனைகள், அண்மை கால போக்குகள் போன்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அடுத்து பார்க்க இருப்பது கடந்த வகுப்பிலே பார்த்த விவசாய நடவடிக்கைகளான பெருந்தோட்ட விவசாயம், நெற்செய்கை, சிறு ஏற்றுமதி பயிர்ச்செய்கை, கால்நடை வளர்ப்பு, மரக்கறிகளும் பழச்செய்கைகளும், இறுதியாக இன்று பார்த்த மீன்பிடி ஆகிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் யாவற்றையும் பொதுமைப்படுத்தி விவசாயம் சார்ந்த, இவ்வளவு விவசாய நடவடிக்கையும் சார்ந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் இங்கே நோக்க இருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே இலங்கையின் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளாக 4 தலைப்புகளின் கீழ் நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது நிலப்பயன்பாடு சார்ந்தவை, உற்பத்தி சார்ந்தவை, வர்த்தகம் சார்ந்தவை, சூழல் சார்ந்தவை. இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் இனி குறிப்பாக நோக்குவோம். நிலப்பயன்பாடு சார்ந்த பிரச்சனைகள். நிலப்பற்றாக்குறை, அதாவது பயிர்ச்செய்கையை மேற்கொள்வதற்கு நிலம் போதியளவாக இல்லாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. குறிப்பாக சொன்னால் தேயிலை, ரப்பர் போன்ற பயிர்ச்செய்கைகளுக்கு நிலம் போதாமை இருக்கின்றது. விளைச்சல் குறைவடைதல், அதாவது ஒரே நிலத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் செய்கை பண்ணப்படும் பொழுது அங்கே மண்ணினுடைய வளம் குறைக்கப்படுவதனால் அங்கே விளைச்சல் குறைவடுவது ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. நிலம் துண்டாடப்படல், நிலம் பிரிக்கப்படுகின்ற நிலை, பல்வேறு தேவைகளுக்காக நிலம் பிரிக்கப்படுகின்றது. குறிப்பாக கூறினால், இப்ப நெற்செய்கை எடுத்துக்கொண்டால் ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அந்த நிலங்களை பங்கிட்டு தான் வைத்திருந்த முழு நிலப்பரப்பிலே 3 பிள்ளைகளாக இருந்தால் அங்கே 3 பிள்ளைகளுக்கு அங்கே நிலம் பிரிக்கப்படுகிறது. அப்ப நிலம் துண்டாடப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. அங்கே நிலம் துண்டாடப்படும் பொழுது இயந்திரங்களை பயன்படுத்தி அங்கே விவசாயத்தை மேற்கொள்வது மிக கடினமான ஒரு செயற்பாடாக இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்து உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகளை நோக்குவோம். உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகளை நீர் தொடர்பானவை. நீர், அதாவது ஒரு விவசாய நடவடிக்கைக்கு போதியதான நீர் தேவை. அதற்காக அது அதிகளவும் இருக்க கூடாது. எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே ஈர வலயத்திலே மிகையான நீர் கிடைக்கின்றது. அதே நேரம் உலர் வலயத்திலே நீர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. நீர் பற்றாக்குறை இருந்தாலும் பயிர் வளர்வதற்கு தடையாக இருக்கும். நீர் மிகையாக இருந்தாலும் பயிர் வளர்ச்சி தடைப்படும். ஆகவே அங்கு நீர் தொடர்பான ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. உரங்களின் விலை ஏற்றம், அதாவது உள்ளீடுகளினுடைய விலை அதிகரித்து வருவதனால் அங்கு விவசாயிகள் அவற்றை பெற்று அவற்றை பயன்படுத்துவதில் பல்வேறு இடர்பாடுகளுக்கு உட்படுகின்றார்கள். தொழிலாளர் பற்றாக்குறை. தொழிலாளர் பற்றாக்குறை என்று கூறும் பொழுது பொதுவாக இளைய சமூகத்தினர் இந்த தொழிலிலே ஈடுபடுவதில் அக்கறை செலுத்துவது குறைந்து வருகின்றது. காரணம், அந்த விவசாய நடவடிக்கையிலே காணப்படுகின்ற கடின உழைப்பு மற்றும் திடீர் அனர்த்தங்களாலே அங்கே அழிவுகள் ஏற்படுகின்ற போன்றன ஈடுபடுகின்ற அளவு குறைக்கப்படுகிறது. ஆகவே அங்கு தொழிலாளர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. பொருத்தமற்ற உபகரண பயன்பாடு. பொருத்தமற்ற உபகரணத்தை பயன்படுத்தும் போது அங்கு எங்களுக்கு உற்பத்தி குறைவாகவே, உற்பத்தியினுடைய அதாவது விளைச்சல் அங்கே குறைவாகவே காணப்படும்.
உற்பத்தி செலவுகள் அதிகரித்து வருதல், அதாவது அதை நாங்கள் விவசாயத்தை மேற்கொள்வதற்கு வேண்டிய உள்ளூடுகளாக இருந்தால் என்ன, விதைகளை பெறுவதாக இருந்தால் என்ன, அல்லது அவற்றை கொண்டு செல்வதற்கான உபகரணங்கள், போக்குவரத்து செலவுகள் யாவும் அதிகரித்து காணப்படுவது உற்பத்தி சார்ந்த ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. தொழில்நுட்ப அறிவு போதாமை. பொதுவாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு போதுமான தொழில்நுட்ப அறிவு போதாமல் உள்ளது. சில இயந்திரங்களை இயக்குவதற்கான ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது. அதே போல தொழில்நுட்ப ரீதியாக மருந்தடித்தல், களை புடுங்குதல் போன்ற செயற்பாடுகளை நடாத்துவதற்கான அறிவு போதாமல் காணப்படுகின்றது. தொழிலாளர் தொழிற்சங்கம் சார் பிரச்சனைகள், அதாவது தங்களுடைய வருமானம் போதாத போது தொழிற்சங்கங்கள் ஊடாக பிரச்சனைகள், அதாவது அவர்கள் வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபடும் போது அங்கே பயிற்சிகைக்கு செய்ய வேண்டிய, குறிப்பிட்ட காலத்திலே செய்ய வேண்டிய வேலைகள் அங்கே ஸ்தம்பித்து விடுகின்றன. அதனாலே அங்கே உற்பத்தி பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக சொன்னால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மேற்கொள்ளுகின்ற வேலை நிறுத்த போராட்டங்கள் அங்கே தேயிலை செய்கையினுடைய உற்பத்தியிலே பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். கேள்விக்கு ஏற்ப உற்பத்தி போதாமை, அதாவது உள்ளூரும் சரி வெளிநாடுகளும் சரி எங்களுடைய உற்பத்தியை வரவேற்கின்றன, தேவையும் இருக்கின்றன. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்தி இன்னும் பற்றாக்குறையாகவே காணப்படுகின்றது. வர்த்தகம் சார் பிரச்சனைகள், மூன்றாவது பிரச்சனைக்கு வந்திருக்கின்றோம். வர்த்தகம் சார் பிரச்சனைகள். கொள்வனவு மத்திய நிலையங்கள் போதாமை, அதாவது கொள்வனவு மத்திய நிலையங்கள் காணப்படுகின்றன, இருந்தாலும் அவை பற்றாக்குறையாக இருக்கின்றன. கொள்வனவு மத்திய நிலையங்கள் என்று குறிப்பிடுவது இந்த பொருட்களை பெறுவதற்கான நிலையங்கள். இடைத்தரகரின் தலையீடு. இடைத்தரகர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் இப்ப விவசாயிகளுக்கும் சந்தைப்படுத்துவதற்கும் இடையிலே இருப்பவர்களைத்தான் நாங்கள் இடைத்தரகர் என்று குறிப்பிடுகின்றோம். விவசாயி தன்னுடைய உற்பத்தியை சந்தைப்படுத்துவதற்கு இவர் ஒரு இடையிலே செயற்படுபவராக காணப்படுகின்றார், அந்த விலையை தீர்மானிப்பவராக காணப்படும் பொழுது அங்கே விவசாயி இந்த வருமானத்தில் ஒரு பகுதி இடைத்தரகருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே அங்கு விவசாயி பாதிக்கப்படுகிறார். அவருக்குத்தான் தெரியும் அவருடைய உற்பத்தியில் எவ்வளவு செலவினம் இருக்கின்றது என்று. கூடுதலாக அதன் ஊடாக அவர் பாதிக்கப்படுகின்றார். உற்பத்தி செலவு அதிகமாக இருந்தாலும் இடைத்தரகருக்கு ஒரு பகுதி பணம் அவர் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் அவருடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது. அங்கு அது ஒரு வர்த்தக ரீதியான ஒரு பெரிய பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. விலை தளம்பல்கள். எங்களுடைய நாட்டு உற்பத்தி வெளிநாடுகளுக்கு சென்றால் என்ன, இங்கும் சரி விலைகள் நாளாந்தம் வாராந்தம் மாறிக்கொண்டிருக்கும் போது அந்த உற்பத்தி செலவிலே இருந்து நாங்கள் குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்து அந்த பொருளை வெளியீடு செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. விலை தளம்பல்கள் நிலை ஆனது அங்கே உற்பத்தி செலவை மாற்றி அமைக்கின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கின்றது. உள்நாட்டு நுகர்வு அதிகரித்தலும் ஏற்றுமதி குறைதலும். எமது நாட்டிலேயே இங்கே உற்பத்தி ஆகின்ற பொருட்களை பயன்படுத்துபவர்கள் உட்கொள்ளுபவர்கள் அதிகமாக இருப்பதாலே ஏற்றுமதி குறைவடைகின்றது. ஏற்றுமதி குறைவடையும் பொழுது அங்கே சந்தையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானம் குறைவடைய வாய்ப்பு ஏற்படுகின்றது. பிரதியீட்டு பொருட்களின் வருகையும் போட்டியும். பிரதியீட்டு பொருள் என்று சொல்லும் போது ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை பயன்படுத்துவது. உதாரணமாக ரப்பர் உற்பத்தியிலே இயற்கை ரப்பருக்கு பதிலாக செயற்கை ரப்பரினுடைய வருகை, அது பிரதியீட்டு பொருளாக காணப்படுகிறது. அவ்வாறு பிரதியீட்டு பொருள் வருகின்றதும். அடுத்து போட்டி. ஒரு உற்பத்தி எங்களுடைய நாட்டின் உற்பத்திக்கு போட்டியாக இன்னொரு நாட்டிலேயும் அவ்வாறான உற்பத்திகள் மேற்கொள்ளப்படும் பொழுது அவற்றுக்கு ஈடு கொடுத்து எங்களுடைய வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. உதாரணமாக எங்களுடைய நாட்டின் ரப்பரை மலேசியா நாட்டு ரப்பரோடு நாங்கள் போட்டி போட வேண்டிய நிலை காணப்படுகின்றது. தரக்குறைவான பொருட்களின் ஏற்றுமதி. தரமான பொருட்களோடு தரக்குறைவான பொருட்களை கலப்படம் செய்வதன் மூலம் அங்கே ஏற்றுமதி செய்யப்படும் பொழுது எங்களுடைய பொருட்கான கேள்வி அங்கே சற்று தளம்பல் நிலை அடைகின்றது. உதாரணமாக தேயிலை உற்பத்தியோடு கலப்படங்கள், தரமான தேயிலையோடு கலப்படம் அங்கே மேற்கொள்ளப்படும் பொழுது சந்தையிலே அதற்கு இருக்கின்ற அந்த டிமாண்ட், அந்த கேள்வி அங்கே குறைவடைகின்றது. அடுத்து சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள். பயிர்களுக்கு பூச்சி மற்றும் நோய் தொற்றுக்கள் ஏற்படுதல். சூழல்ல இருக்கின்ற பல்வேறு பூச்சி நோய்கள் இந்த பயிர்களுக்கு ஏற்படும் பொழுது அங்கே பயிர்கள் பாதிக்கப்படும். இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் பாதிப்பு. மீன்பிடியாக இருந்தால் மீன்பிடியின் போது ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்களால் அங்கே
மீன்பிடி உபகரணங்கள் பல பாதிக்கப்படும், மீன்பிடி தொழிலாளி அங்கே பாதிக்கப்படுகின்றார். அதே போல பயிர்கள் என்று பார்க்கும்போது வறட்சியாக இருந்தாலும் வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் அங்கே பயிர் பாதிப்பு அடைகின்றது, பயிர் அழிவு ஏற்படுகின்றது. குறிப்பாக கூறினால் ஒரு நெற்செய்கை மேற்கொள்ளப்படும் போது அறுவடையின் போது எங்களுக்கு மழை வீழ்ச்சி தேவையில்லை. அந்த காலப்பகுதியிலே அதிகமான மழை வீழ்ச்சி அங்கே இடம்பெறுமாக இருந்தால் அந்த பயிர் அவ்வளவும் அழிந்து விடும். ஆகவே இந்த இயற்கை அனர்த்தங்களாலே பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. அசேதன பசலை மற்றும் கிருமி நாசினி பயன்பாட்டால் சூழல் மாசடைதல். அசேதன பசலை என்று குறிப்பிடப்படுவது செயற்கை பசலைகளும் கிருமி நாசினிகளும் அந்த பூச்சி நோய்களை இல்லாமல் செய்யறதுக்காக இந்த அசேதன பசலை, அதாவது விளைச்சலை அதிகரிக்கின்ற நோக்கம், மற்றது இந்த பூச்சிகளை இல்லாமல் செய்யறதுக்காக இந்த அசேதன பசலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனூடாக அங்கே சூழலே, அதாவது மண்ணிலே வளம் குறைகின்றது, நீர் போய் மாசடைய செய்கின்றது. இந்த மருந்துகள் அடிக்கும் போது அங்கே நீர் மாசடைகின்ற போற பல்வேறு பிரச்சனைகள் அங்கே எதிர்நோக்கப்படுகின்றன. தாவரம் மற்றும் விலங்குகள் அழிவுறுதல். அதாவது பயிர்ச்செய்கைக்கு சில விலங்குகள் தாவரங்களும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. குறிப்பாக கூறினால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், விவசாயியின் தோழன் என்று கூறப்படுகின்ற மண்புழு. அந்த மண்புழு இந்த கிருமி நாசினி பயன்பாட்டால் அழிந்து போகின்றது. அதே போல செண்பகம், இந்த செண்பகம் என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த தாவரங்களில் இருக்கின்ற பூச்சிகள், அதாவது தாவரத்தை அழிக்கின்ற பூச்சி இனங்களை பிடித்து உண்ணக்கூடியது. அந்த செண்பகத்தினுடைய வரவு அங்கே இல்லாமல் போகல எங்களுடைய உற்பத்தியிலே அது விளைவை ஏற்படுத்தும். விலங்குகள் தாவரங்களில் தீங்கு விளைக்கும் பகுதிகள் சுற்றாடலுக்குள் சேர்க்கப்படல். இதிலே பாதீனியம் முக்கியமாக குறிப்பிட்டு கூறலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்ப எங்க பார்த்தாலும் பாதீனியத்தினுடைய பரம்பல் காணப்படுது. இந்த பாதீனியமானது எங்களுடைய விவசாய செய்கைக்குள்ளே வரும் பொழுது அங்கே நிலம் பாதிக்கப்படுகிறது, விளைச்சல் அங்கே பாதிக்கப்படுவதாக அமைந்திருக்கும். அப்ப இவ்வளவு விடயங்களும் எங்களுக்கு சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு பிரச்சனைகளும் இதிலே நீங்கள் குறைந்தது 2 விடயங்களையாவது மனதில் இருத்திக் கொள்வது உங்களுக்கு பரீட்சையின் போது உபயோகமாக இருக்கும். இதில் எல்லா விடயங்களுமே பொருத்தமானவை. அதில் 2 விடயங்கள் உங்களுக்கு மிக இலகுவானதாக இருப்பது இயற்கை அனர்த்தங்கள். எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு அது அனுபவ ரீதியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று, அதை ஞாபகம் வச்சிருக்க கூடுதலாக இருக்கும். அதே போல அசேதன பசலை, கிருமி நாசினி பயன்பாடு அதிகரித்து வந்திருக்கு, அதால சூழல் மாசடைகிறது. ஆகவே அந்த விடயங்களை நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். அடுத்து விவசாயம் சார் நவீன போக்குகள் என்ற விடயத்தை பார்ப்போம். முதல் பார்த்திருக்கின்றோம் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் 4 தலைப்பின் கீழே நோக்கி இருக்கின்றோம். அடுத்து விவசாயம் சார்ந்த நவீன போக்கு. ஒன்று உற்பத்தி சார்ந்தவை, தொழில்நுட்பம் சார்ந்தவை, வர்த்தகம் சார்ந்தவை, அரச ஆதரவு தொடர்பானவை. இதிலே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் குறிப்பாக நோக்குவோம். இதிலே உற்பத்தி சார்ந்தவை என்று பார்க்கும்போது உற்பத்திகள் பன்முகப்படுத்தல். நவீன ரீதியாக உற்பத்திகள் பல வடிவங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. உற்பத்தி பன்முகப்படுத்தல். குறிப்பாக சொன்னால் இப்ப உதாரணமாக அரிசி எடுத்துக்கொண்டால் அங்கே அரிசி, மா, பிஸ்கட், நூடுல்ஸ் போன்ற உற்பத்திகள். அதே போல தேங்காய் எடுத்துக்கொண்டால் தேங்காய் எண்ணெய், அதை விட பல்வேறு அழகியல் உபகரணங்கள் போன்றன அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன. அடுத்து உள்நாட்டு நுகர்வு அதிகரித்தல். அண்மை காலத்திலே அதிகரித்த சனத்தொகைக்கு ஏற்ப நுகர்வினுடைய அளவும் அதிகரித்து வருகின்றது. அது ஒரு அண்மை கால விடயமாக அமைந்திருக்கின்றது. ஊடுபயிர் வளர்த்தல். ஊடுபயிர் வளர்த்தல் அதாவது ஒரு நிலத்திலே முழுமையான பயன்பாட்டுக்கு உட்படுத்துவதற்காக ஒரு பயிர் பயிரிடுவதற்கு ஊடாக அதற்கு இடையிலே இன்னொரு பயிரையும் பயிர் செய்கின்ற ஒரு முறை. உதாரணமாக தெங்கு செய்கையின் ஊடு பயிராக அன்னாசி, வெத்திலை போன்றன நாட்டப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே நிலத்தினுடைய உச்ச பயன்பாடு பெறக்கூடியதாக இருக்கும். புதிய விதை இனங்களின் அறிமுகம். புதிய விதை இனங்கள் அறிமுகப்படுத்துவதன் ஊடாக, அதாவது குறைந்த காலத்திலே அதிக விளைச்சலை தரக்கூடிய புதிய விதை இனங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நவீன முறையாக மரபணு தொழில்நுட்பத்தை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த மரபணு தொழில்நுட்பத்தின் ஊடாக BG 405, BG 407 போன்ற நெல் இனங்களானது எங்களுக்கு புதிய விதை இனங்களாக காணப்படுகின்றன. அதே போல தென்னையிலே கப்சீதா போன்றன புதிய விதை இனங்கள். இதனூடாக நாங்கள் குறைந்த காலத்திலே அதிக விளைச்சலை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த பயன்பாடு இப்போ அதிகரித்து வருகின்றது. சேதன உரப்பாவனையை ஊக்குவித்தல்.
அதாவது அசேதன உரப்பாவனைகள், அதாவது கிருமிநாசினிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதாலே வருகின்ற பக்க விளைவுகள் அல்லது பாதிப்புகளை குறைப்பதற்காக அண்மை காலத்திலே சேதன உரப்பாவனையை ஊக்குவிக்கின்ற போக்கு காணப்படுகின்றது. அதாவது மனிதனுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது அசேதனத்தை பயன்படுத்தும் போது. அதே போல மண்ணினுடைய வளம் பாதிக்கப்படுகின்றது, மண்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. இவற்றை தவிர்ப்பதற்காக சேதன உரப்பாவனை ஊக்குவிக்கப்படுகின்றது. இதற்காக குருநாகல் மாவட்டத்திலே மாகம்துறை என்ற இடத்திலே சேதன உர மத்திய நிலையம் காணப்படுவதை நீங்கள் மனதிருத்திக் கொள்ள முடியும். புதிய நிலங்கள் பயிற்சிகைக்கு உட்படுத்தப்பட்டமை. புதிய நிலங்கள், அதாவது ஏற்கனவே பயிற்சிகையில் உட்படுத்தப்படாத புதிய நிலங்களும் பயிற்சிகைக்கு உட்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கூறினால் இப்ப தெங்கு செய்கையானது உலர் வலயத்திலே செய்கை பண்ணப்படுகின்றது. அதே போல ரப்பர் செய்கையானது பொதுவாக இரவலயத்திலே செய்கை பண்ணப்பட்டு வந்தது. அண்மை காலங்களிலே முல்லைத்தீவு, வவுனியா போன்ற உலர் வலய மாவட்டங்களிலும் செய்கை பண்ண நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஆகவே புதிய நிலங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை ஒரு புதிய போக்கு. அடுத்து தொழில்நுட்பம் சார் நவீன போக்குகள். அதிலே இயந்திர பயன்பாடு எடுத்துக்கொண்டால் விலங்கு வேளாண்மையிலும் சரி, மீன்பிடியிலும் சரி, பயிற்சிகையிலும் சரி தொழில்நுட்பம் சார்ந்த பல விடயங்கள் அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. விலங்கு வேளாண்மையில் உதாரணமாக பசும் பாலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அங்கே இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல மீன்பிடிக்கு GPS-இனுடைய பயன்பாடு காணப்படுகின்றது. பயிற்சிகைக்கு, அதாவது பயிரை நாங்கள் பயிரிடுவது தொடக்கம் அவற்றை அறுவடை செய்வது வரையாக கூடுதலான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறைந்தளவு பட்டை வெட்டி பால் சேகரித்தல். ரப்பர் பயிரை எடுத்துக்கொண்டால் அந்த ரப்பர் மரங்களிலே பால் எடுப்பதற்கு குறைந்தளவான பகுதியை மட்டும் பட்டையை நீக்கி பால் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குரிய சிறிய கருவிகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன தொழில்நுட்பத்தோடு கூடியதாக. குளிரூட்டப்பட்ட கொள்கலன்கள் போக்குவரத்து தொடர்பானவை. பொதுவாக இந்த குளிரூட்டப்பட்ட கொள்கலன்கள் போக்குவரத்துகள் எங்களுக்கு மரக்கறி செய்கை, பழச்செய்கை மற்றும் பால் உற்பத்தி, மீன் போன்றவற்றுக்கு குறிப்பாக தேவை. ஏனென்று சொன்னால் அவை இலகுவாக பழுதடையக்கூடியவை, குறைந்த காலத்திலேயே பழுதடையக்கூடியவை. ஆகவே இப்ப நாங்கள் உதாரணமா சொன்னால் ஆழ்கடலிலே பிடிக்கப்பட்ட மீனை கரையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இடையிலேயே அந்த மீன்கள் பழுதாக வாய்ப்பு இருக்கின்றது. அங்கே குளிரூட்டப்பட்ட ஒரு கொள்கலனை பயன்படுத்தி நாங்கள் மீன்களை பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அங்கே மீன் பழுதடையாமல் கரைக்கு கொண்டு வரப்படும். அதே போலதான் பால் என்றான பழங்கள் நசிபடாமல் அவற்றுக்கு ஏற்ற முறையில கொண்டு வருவதற்கு இங்கே போக்குவரத்து தேவையானதாக இருக்கின்றது. நவீன முறையிலே முக்கியமான நடவடிக்கைகள் சிலவற்றுக்கான படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது பசுக்களிலிருந்து பால் சேகரிக்கின்ற இயந்திரங்கள் மூலம் பால் சேகரிக்கப்படுகின்ற ஒரு படம். அதே போல ஒரு ரப்பர் மரத்திலே எவ்வாறு அந்த கருவியை பூட்டி அந்த பால் சேகரிக்கப்படுகின்ற ஒரு முறையை காட்டுகின்ற அந்த படம். அதே போல இங்கே பயிரை நாட்டுகின்ற பயிரிடல் ஒரு இயந்திரம் காட்டப்படுகின்றது. இங்கே நெல்லை அறுவடை செய்கின்ற ஒரு இயந்திரம் காட்டப்படுகிறது. இது இவ்வளவும் எங்களுக்கு நவீன முறையிலான பயிற்சிக நடவடிக்கைக்கு சில உதாரணங்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த படங்களை மனதில் இருத்திக் கொள்வதன் ஊடாக என்னென்ன நவீன முறைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன என்ற அடிப்படையில் உங்களுக்கு விடையளிக்க மிக இலகுவாக இருக்கும். அடுத்து வர்த்தகம் சார்ந்த நவீன போக்குகள். வர்த்தகம் சார்ந்த நவீன போக்குகளிலே கவர்ச்சிகரமான விவசாய உற்பத்திகளினுடைய உருவாக்கம். கவர்ச்சிகரமாக என்று கூறும்போது உதாரணமாக தேயிலை செய்கை எடுத்துக்கொண்டால் பச்சை தேயிலை, கருந்தேயிலை போன்ற கவர்ச்சிகரமான நிறங்களான தேயிலைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதற்குரிய படம் இங்கே காட்டப்படுகின்றது. இவ்வளவுமே தேயிலைக்கான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு காட்சியாக அமைந்திருக்கின்றது. புதிய பொதியிடல் முறைகள், அதாவது ஒரு தேவைக்கு ஏற்ப அவற்றை பெறக்கூடிய வகையிலே பொதியிடல் முறைகள் வந்துவிட்டன. தேவைக்கு ஏற்ப அதே நேரம் கொண்டு செல்வதற்கு இலகுவான பொதியிடல் முறைகள். இதிலே ஒரு தேநீருக்கு பயன்படுத்தக்கூடிய அளவான தேயிலை பொதி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல நாங்கள் பழங்களாக இருந்தால் என்ன, ஏனைய ஒரு மீன் வகைகளாக இருந்தால் அதற்கு பொருத்தமான பொதியிடல் முறைகள் இப்போ அண்மை காலத்திலே புதிதாக தயாரிக்கப்படுகின்றன. தனியார் நிறுவனங்கள் வர்த்தகத்தில் எழுச்சி பெறல். கொத்மலை உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் பால் உற்பத்தி சார்ந்த விடயங்கள் யாவும் கொத்மலை வர்த்தக தனியார் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல நெஸ்ட்லே போன்றன முக்கியமானவை. தனியார் நிறுவனங்கள் வர்த்தகத்திலே இன்று கணிசமான பங்கை வகித்து வருகின்றன. அரசு ஆதரவு தொடர்பான
நவீன போக்குகள். அதாவது அண்மை காலத்தில் அரசாங்கம் இந்த விவசாய நடவடிக்கையில் என்ன மாதிரியான ஆதரவு, அதாவது தன்னுடைய அனுசரணையை வழங்குகிறது என்று பார்த்தால், ஏற்றுமதி வரி சலுகைகளை வழங்குதல், சந்தை சேவைகளை விரிவாக்குதல், சந்தைகளை மேலும் பல்வேறு இடங்களில் அந்த நிலையங்களை அமைத்து அவற்றை பரிமாற்றம், அதாவது கொள்வனவு விற்பனை ஆகிய 2 செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய விடயங்களை அங்கே விஸ்தீரணப்படுத்தி இருக்கின்றது. உர மானியம் வழங்குதல், அதாவது மானிய அடிப்படையிலே விவசாயிகளுக்கு வேண்டிய உரங்களை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. ஓய்வூதிய திட்டம், காப்புறுதி முறைகளை அறிமுகப்படுத்தியமை, அதாவது இந்த இயற்கையால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் மற்றும் பல்வேறு அனர்த்தங்களாலே ஏற்படுகின்ற பயிர் அழிவுகள் போன்றவற்றுக்கு காப்புறுதிகளை அரசாங்கம் வழங்குகின்றது. அதே போல ஓய்வூதிய திட்டம், அதாவது விவசாயிகள் இளமை காலத்திலே தாங்கள் பயிர் செய்து அதனூடாக வருமானத்தை ஈட்டுவார்கள். ஒரு வயோதிப காலத்திலே அவர்களுக்கு வேண்டிய ஒரு நிதியத்தை வழங்குவதாக இந்த ஓய்வூதிய திட்டம் அமைந்திருக்கின்றது. ஏற்றுமதி கிராமங்களை ஏற்படுத்துதல். ஏற்றுமதி கிராமங்கள் நோக்கம் என்னென்று கூறினால் பிள்ளைகளே, உற்பத்தியாளர்களும் கொள்வனவாளர்களும் நேரே சந்தித்து அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதாகத்தான் இந்த ஏற்றுமதி கிராமங்கள் காணப்படுகின்றன. இந்த ஏற்றுமதி கிராமங்களை விஸ்தரிப்பது அண்மை காலத்திலே அதிகரித்து வருகின்றது. அதாவது விவசாயி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு வழியாகவும் அமைந்திருக்கின்றது. விநியோக சேவைகளை விரிவுபடுத்தல். விநியோகம், அதாவது பொருட்களை கொடுப்பதற்கான சேவைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு காணப்படுகின்றது. இப்ப பால் உற்பத்தி எடுத்துக்கொண்டீங்களானால் கிராமந்தோறும் பிரதேச ரீதியாக எல்லாம் பால் சங்கங்கள் நிறுவப்பட்டு அதனூடாக அந்த பாலை விநியோகிக்கக்கூடிய மாதிரி அமைந்திருக்கின்றது. வீட்டு தோட்டம் ஊக்குவிக்கப்படல். வீட்டு தோட்டத்தை ஊக்குவிப்பதன் ஊடாக நாங்கள் சேதன பசலையை பயன்படுத்தின ஒரு சிறந்த உற்பத்தியை பெற முடியும் என்ற அடிப்படையிலும் மற்றும் வருமானம் ஒன்றை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஈட்டி கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலும் வீட்டு தோட்டம் அரசினால் ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பாக பழச்செய்கைகள், மரக்கறி செய்கைகளை நாங்கள் குறிப்பிட்டு கூற முடியும். இந்த பயிற்சி நிலையங்கள் அமைந்தவையை பற்றி பார்த்தால், விவசாய தொழில்நுட்ப பூங்கா கென்னுருவ பட்டு அத்த என்ற இடங்களிலும், அவரை பயிர் ஆராய்ச்சி நிலையம் அகுன கொலப்பலச என்ற இடத்திலும், ஏற்றுமதி கிராமங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட, அதாவது விற்பனையாளரும் உற்பத்தியாளரும் சந்திக்கின்ற அந்த கிராமங்களாக நெல்லுக்கு பொருத்தமான இடமாக பொலனறுவையும் அனுராதபுரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முந்திரிகைக்கு தம்பதனியா, மிளகாய்க்கு ராஜாங்கனை, வெற்றிலை கட்டுகம் போல ஆகிய இடங்கள் அமைந்திருக்கின்றன. விவசாயத்தை முன்னெடுக்கும் செயற்திட்டனாக திவிநெகும கமிதிரிய போன்றன. அதாவது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு வறிய மக்களும் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டி வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஒரு திட்டமாக இந்த விவசாய விருத்தி, வீட்டு தோட்டம் போன்றவற்றை கூடுதலாக அறிமுகப்படுத்தி செய்கின்ற செயற்திட்டங்களாக இந்த திவிநெகும மற்றும் கமிதிரிய ஆகியன காணப்படுகின்றன. ஏற்றுமதி கிராமங்களையும் பயிற்சி நிலையங்களையும் நீங்கள் இங்கே படத்திலே காணலாம். இந்த ஏற்றுமதி கிராமங்களே ஒன்று அனுராதபுரம் மற்றும் ராஜாங்கனை, பொலனறுவை. இதிலே அனுராதபுரமும் பொலனறுவையும் எங்களுக்கு நெல் ஏற்றுமதி கிராமங்களாக காணப்படுகின்றன. ராஜாங்கனை மிளகாய் ஏற்றுமதியாக காணப்படுகின்றது. அதே போல தம்பதனியா மற்றும் பயிற்சி நிலையங்களாக கென்னுருவ அமைந்து காணப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதாரத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை நோக்குவோம். இலங்கை பொருளாதாரத்தில், அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தது நாங்கள் பிரச்சனைகள் என்ன, நவீனமாக என்னென்ன முறைகள், நவீன போக்குகள் என்னன்றதை 4 அம்சங்களின் கீழே நோக்கி இருக்கின்றோம். அடுத்து பார்க்க இருப்பது இலங்கையின் பொருளாதாரத்தில் விவசாயத்தினுடைய முக்கியத்துவங்கள். மொத்த தேசிய உற்பத்தியில் 11.1% விவசாயத்தினுடைய பங்களிப்பாக காணப்படும். அதாவது இலங்கையினுடைய முழு மொத்த தேசிய உற்பத்தியிலேயும் 11.1 விவசாயத்தினுடைய பங்காக காணப்படுகின்றது. விவசாய ஏற்றுமதியில் 24% கிடைத்தல். விவசாயம், அதாவது ஏற்றுமதி, விவசாய உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யறதுக்கு 24% இருக்கிறது. அதே போல வேலை வாய்ப்புக்கு 31% காணப்படுகின்றது. கைத்தொழில் மூலப்பொருட்களை வழங்குகின்றது. அதாவது விவசாய பொருளை அடிப்படையாக கொண்ட கைத்தொழில் மூலப்பொருளை வழங்குகின்றது. நிலத்திலே அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விவசாயம் அங்கே முன்னிலை வகிக்கின்றது. அடுத்து மொத்த தேசிய உற்பத்தியினுடைய பங்களிப்பாக நாங்கள், அதாவது இலங்கையிலே அந்த விவசாயத்திலே, அதுவும் பயிர்ச்செய்கையிலே 11.1, கால்நடையிலே 9.8, மீன்பிடியிலே 1.1%
அமைந்திருக்கின்றது. ஊழிய படைக்கான பங்களிப்பாக பார்த்தால், அதாவது எங்களுடைய நாட்டிலே 3 துறை சார்ந்தும் வேலையிலே ஆக்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒன்று விவசாயம், கைத்தொழில், சேவை. இதிலே விவசாயத்துறையிலே 31% காணப்படுகின்றது. அதே போல கைத்தொழில் 26.1, சேவைகள் 42.9, அதாவது தொழிலாளர் படையினர், இது இலங்கையின் 31% ஆக்கள் விவசாயத்தின் ஊழிய படைகளாக காணப்படுகின்றார்கள். விவசாயத்துறை சார்ந்த வேலை வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், அதாவது நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த விவசாயத்துறை சார்ந்து பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளை நாங்கள் தனித்தனியாக பார்த்திருக்கின்றோம். அதனுடைய ஒரு சுருக்கமாக இங்கே பார்க்க முடியும். பெருந்தோட்ட உற்பத்தி என்போது அங்கே தேயிலை, ரப்பர், தெங்கு ஆகிய 3 பயிர்களும் மேற்கொள்ளப்படும் போது அங்கு நிறைய வேலை வாய்ப்புகள், தேயிலை கொழுந்து பறிப்பது தொடக்கம், அதே போல ரப்பர் பாலை சேகரிப்பது தொடக்கம், தென்னை தேங்காய்களை சேகரிப்பது, அதை பயிரிடுவது தொடக்கம் அங்கே முழு வேலை வாய்ப்பும் அங்கே கிடைக்கின்ற உற்பத்தி பொருளாக நாங்கள் பெறப்படும் வரையும், கைத்தொழிற்சாலையிலே உற்பத்திகளை மேற்கொள்வது வரையும் அங்கே பெருந்தோட்ட உற்பத்தி எங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்றது. நெற்செய்கையிலே அவ்வாறான ஒரு தன்மை காணப்படுகிறது. இயந்திரங்களை இயக்குபவர், நவீன முறையில சொன்னால் இயந்திரங்களை இயக்குபவர்கள், அதே போல பயிரிடுதல், கொண்டு செல்லல் போன்ற பல்வேறு விடயங்களுக்கு இந்த நெற்செய்கை சார்ந்த விவசாய துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மீன்பிடி கைத்தொழிலும் அவ்வாறான ஒரு வேலை வாய்ப்பு காணப்படுகின்றது. கால்நடை வளர்ப்பும் பாட்பண்ணையும், கால்நடை வளர்ப்பிலே அங்கே கால்நடைகளை வளர்த்தல், அவற்றை முகாமை செய்தல் தொடர்பான வேலை வாய்ப்பு, அதைவிட பாட்பண்ணை பால் உற்பத்தி சார்ந்த வேலை வாய்ப்புகளும் அங்கே காணப்படுகின்றன. அடுத்து பழச்செய்கை, அதாவது வீட்டு தோட்டமாக அங்கே பழச்செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. பழங்கள் பல்வேறு விதமான அடிப்படையில், உதாரணமாக பழச்சாறாகவோ அல்லது ஜாம் போன்றவற்றின் உற்பத்திகள் அங்கே காணப்படுகின்றன. அங்கே அதற்காக அதிக தொழிலாளர்கள் வேலையை பெறுகின்றார்கள். ஆகவே எங்களுடைய விவசாயம் சார்ந்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதற்கான சில படங்களை நாங்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். இதிலே முதலாவது படம் மீன் உற்பத்தி, அதாவது மீன்பிடி மூலம் இங்கே எவ்வாறு அதை டின்னில் அடைத்து ஏற்றுமதிக்கான ஒரு செயற்பாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் பார்த்தாலே எங்களுக்கு விளங்கும் அதிகளவான வேலையாட்கள் அங்கே ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அதே போல தேயிலை கொழுந்து பறிப்பதில் அதிக பெண்கள் அங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த துறையிலே அதிகமாக காணப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த படத்தை பார்த்தீர்களானால் ஒரு பால் உற்பத்தி சார்ந்த ஒரு நடவடிக்கை அங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. அதே போல இது பழச்செய்கை சார்ந்த ஒரு உற்பத்தி, பழங்களை வெட்டி அவற்றின் இந்த நீரை அகற்றுவதற்காக இங்கே பழங்கள் காய வைக்கின்ற ஒரு நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதில் பல தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போல இங்கே ரப்பர் சார்ந்த ஒரு உற்பத்தி, அதாவது கையுறை தயாரித்து இங்கே அவை காட்சிப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. அவற்றிலே பல்வேறு தொழிலாளர்கள் அங்கே ஈடுபடுத்தப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது மாணவர்களே, நாங்கள் இன்று ஆரம்பத்தில் பார்த்த பல விடயங்கள், அதாவது இலங்கையினுடைய விவசாய நடவடிக்கை செயற்பாடுகள் ஒவ்வொன்றாக பார்த்து இறுதியாக மீன்பிடி கைத்தொழில் தொடர்பான விடயங்களையும் பார்த்து தொடர்ச்சியாக இலங்கையினுடைய விவசாயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை பார்த்திருக்கின்றோம். அதே போல அவற்றை துறை ரீதியாக 4 அம்சங்களை எடுத்து அவற்றுக்குள்ளே குறிப்பான விடயங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போல நவீன போக்குகள் தொடர்பாக பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்களிலே நீங்கள் குறிப்பாக 2 அல்லது 3 விடயங்களையாவது நீங்கள் உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்வது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.